إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் இலட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சங்கையான சிறப்பான மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். தீனுல் இஸ்லாம் வெறும் கொள்கை கோட்பாடுகளையும் வணக்க வழிபாடுகளையும் தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் மாத்திரம் போதிக்குகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக மனித வாழ்வினுடைய எல்லா துறைகளுக்கும் எல்லா நிலைகளிலும் அவனுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான மார்க்கமே இஸ்லாம். மனிதனுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற எல்லா நிலைகளிலும் அவனுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலை வழங்குகின்றது இஸ்லாம். ஒரு ஏழையுடைய ஏழ்மையுடன் இணைந்து அந்த ஏழ்மையில் அவன் எவ்வாறு நிம்மதியாக, கண்ணியமாக, சந்தோஷமாக வாழ்ந்து அந்த ஏழ்மையில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை சம்பாதிப்பது எப்படி என்று அவனுக்கு வழிகாட்டுகிறது இஸ்லாம். ஒரு வாலிபனுடைய வாலிபத்தோடு அவன் இஸ்லாத்தை இணைத்துக் கொண்டால் அந்த இஸ்லாம் அவனுடைய வாலிபத்தை எப்படி சொர்க்கத்தின் செல்வமாக மாற்றி உலகத்தில் கண்ணியத்துக்கு காரணமாக ஆக்கிக் கொள்வது என்பதற்கு வழிகாட்டுகிறது இஸ்லாம். ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திலே இஸ்லாத்தை இணைத்துக் கொண்டால் அந்த வியாபாரத்தின் மூலம் இறைவனை நெருங்குவது எப்படி, அந்த வியாபாரத்தை சொர்க்கத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு காரணமாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்று அழகான வழிகாட்டலை வழங்குகிறது இஸ்லாம். எனவே இஸ்லாம் ஒரு பரிபூர்ணத்துவம் வாய்ந்த ஒரு முழுமையான நிரப்பமான சிறப்பான ஒரு மார்க்கம். இஸ்லாத்தை முழுமையாக நாம் எடுத்துக்கொண்டால் அதை இரண்டு அம்சங்களிலே பிரிக்கலாம். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடைப்பட்ட உறவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகையோ நோன்போ குர்ஆன் ஓதுவதோ திக்ர் செய்வதோ அல்லது பாவங்களை விடுவதோ தவிர்க்க வேண்டிய செய்ய வேண்டிய விடயங்கள், அது எமக்கும் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவோடு தொடர்போடு சம்பந்தப்பட்டவைகள். இரண்டாவது அம்சம் ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களோடு தொடர்புடைய விடயங்கள். நாம் யாரோடு வாழுகிறோம், எம்மோடு வாழுகின்ற மனிதர்கள், அவர்களோடு தொடர்பான அவர்களுடைய உறவோடு தொடர்பு பட்ட விடயங்கள். அது கணவன் மனைவியுடைய உறவாக இருக்கட்டும், தகப்பன் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவாக இருக்கட்டும், நண்பர்களுக்கு மத்தியில் உள்ள உறவுகள் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கட்டும், முதலாளி தொழிலாளி வியாபாரி வாங்குபவர் விற்பவர் என்று பார்க்கையில் இப்படி யார் யாரோட எல்லாம் நாம் தொடர்பு படுகிறோமோ,
எமது அன்றாட வாழ்விலே நாம் யார் யாரோடெல்லாம் சம்பந்தப்படுகிறோமோ அந்த அனைத்து தொடர்புகளையும் வணக்கமாக மாற்ற, அந்த அனைத்து உறவுகளையும் இபாதத்தாக மாற்றி அதன் மூலம் இறைவனை நெருங்குவதற்கான அன்பான, அழகான, சீரான வழிகாட்டல்களை இஸ்லாம் வழங்குகிறது. அந்த வகையில் அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹுகூக்குல் இபாத், அடியார்களுடைய ஹக்குகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம்தான் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும். கடன் என்ற 3 எழுத்துக்களை கொண்ட இந்த ஒரு சின்ன விடயம், ஆனால் இஸ்லாம் இதை எவ்வளவு தூரத்துக்கு இதற்கு வழிகாட்டுகிறது, இந்த சின்ன ஒரு விடயத்துக்கு இஸ்லாம் எப்படியான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து செயல்பட வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் கடன் வாங்குபவர், கடன் கொடுப்பவர் 2 பேர்களுக்கும் உரிய வழிகாட்டல்களை கொடுக்குகிறது. ஒரு சைடு, ஒரு பக்கத்தை மாத்திரம் பேசுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். கணவனுக்குரிய கடமைகளை சொன்னால் மனைவிக்குரிய கடமைகளை மறுபக்கத்திலே சொல்கிறது. முதலாளி தொழிலாளி, பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று பார்க்கையில் 2 தரப்பினர்களுக்கும் உரிய வழிகாட்டல்களை கொடுத்து 2 தரப்பினர்களுடைய உள்ளங்களையும் இணைத்து நிம்மதியான, சந்தோஷமான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பவே இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அந்த வகையில் கடன் கொடுப்பவருக்குரிய வழிகாட்டல்களில் முதலாவது இஸ்லாம் சொல்லுகின்ற விடயம், கடன் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய தர்மம், இது இபாதத், சதகா என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. கஷ்டத்தோடு சிரமத்தோடு இருப்பவர்களுடைய கஷ்டங்களிலே தர்மம் கொடுத்து, சதகா கொடுத்து அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பது ஒரு புறம், மறுபுறத்திலே கடனாக கொடுத்து அவர்களுக்கு அந்த கஷ்டங்களின் போது செய்கின்ற உதவி இருக்குகின்றதே, இது பெரும் இபாதத்தாக இருக்கும், பெரும் தர்மமாக இஸ்லாம் இதை பார்க்குகிறது. முஸ்லிமுடைய ஹதீஸிலே வருகிறது, மன் நஃபஸ அன் அஹீஹி குரபத்தன் மின் குரபித் துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குரபத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. தன்னுடைய முஸ்லிமான ஒரு சகோதரருடைய உலகத்துடைய ஒரு கஷ்டத்தை, பிரச்சனையை ஒருவர் நீக்கி வைப்பாரேயானால் அல்லாஹு தஆலா அவருக்கு நாளை யாருமே உதவி செய்ய முடியாத மறுமையுடைய கஷ்டங்களை அல்லாஹு தஆலா இதற்கு பகரமாக நீக்கி அல்லாஹ்வுடைய உதவியை அவர் அங்கே மறுமையிலே பெற்றுக் கொள்வார். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீ. தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவருடைய உதவியாளனாக மாறுகிறான். அல்லாஹ்வின் உதவியை பெறுவதற்கு இலகுவான வழி, கஷ்டத்தோடு இருக்குகின்ற தன்னுடைய சகோதரர்களுக்கு, மனிதர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டும் போது சகல வல்லமைகளும் படைத்த அல்லாஹ் எமது உதவியாளனாக மாறிவிடுகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவி அல்லாஹு தஆலா எமக்கு மேல்மிச்சமான செல்வத்தை, வசதியை தந்திருந்தால் நாம் தர்மங்கள் கொடுப்பது போன்றே, ஹதியாக்கள் கொடுப்பது போன்றே கடன் கொடுத்து உதவுகின்ற ஒரு பழக்கத்தை எமது வளமையில் நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். கடனுக்கு தனிப்பட்ட முறையிலே நாம் கடன் கொடுப்பது போன்று கூட்டு அமைப்புகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இன்று பொதுவாக நாம் மிம்பர்களிலே, மேடைகளிலே வட்டியை ஒழிக்க வேண்டும், வட்டி இல்லாத சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று குரல் கொடுக்குகிறோம். ஆனால் நிதானமாக சிந்தித்தால் ஏன் மக்கள் வட்டியிலே சிக்குகிறார்கள்? வட்டியிலே மக்கள் சிக்குவதற்கான காரணம் என்ன? வட்டி ஹராம் என்று தெரியாதா? தெரியும். வட்டி கொடூரமான, பயங்கரமான பாவம் என்பது தெரியாதா? நன்கு தெரியும். இருந்தும் ஏன் வட்டியில் சிக்குகிறார்கள் என்று பார்த்தால், பெரும்பான்மையான ஒரு நடுநிலையிலே இருக்குகின்ற மக்கள், அவர்களுடைய ஒரு அத்தியாவசியமான தேவை, திடீரென்று ஒரு பிரச்சனை, ஒரு நோயோ பிரச்சனையோ, அதற்கு செலவுக்கு முகம் கொடுக்க முடியாமல், பண உதவி பெற வழி இல்லாமல், என்னை நம்பி யாருதான் கடன் தரப்போகிறார்கள், எனக்கு யாருதான் தருவதற்கு இருக்கிறார்கள், திடீரென்று கேட்டால் யாருதான் தரப்போகிறார்கள். எனவே இப்படியான இக்கட்டான நிலைகளில் தனக்கு உதவ ஆளில்லை என்று கருதும் போது ஏதோ இருக்குகின்ற நகைகளை கொண்டு போய் அங்கே இங்கே வைத்து வட்டிக்கு பணம் எடுக்குகின்ற ஒரு அவல நிலைக்கு எங்களுடைய சமூகம் நாளுக்கு நாள் தள்ளப்பட்டு கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம்.
அவருக்கு தெரியாமல் இவர், இவருக்கு தெரியாமல் அவர், மாமனாருக்கு தெரியாமல் மருமகன், மருமகனுக்கு தெரியாமல் மாமனார், தகப்பனுக்கு தெரியாமல் மகன், மகனுக்கு தெரியாமல் அவருடைய நண்பர் என்று பார்த்தால் எல்லோருமே இப்படியான பாவகரமான நாசச் செயலிலே சிக்கி இருப்பதை அநேகமானவர்களுடைய நிலையை அவதானிக்க முடிகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு நாம் ஒரு கூட்டு அமைப்பிலே பைத்துல் மாலுடைய முறையை ஒவ்வொரு ஜும்மா பள்ளிவாசல் நூடாக நாம் செயல்முறைப்படுத்துவோம் என்றிருந்தால், நடைமுறைப்படுத்துவோம் என்றிருந்தால் சமூகத்தை வட்டியிலிருந்து காக்கவும் முடியும், கடன் கொடுத்து உதவுகின்ற ஒரு பெரும் சேவையை நிலைநாட்ட முடியும். பெரிய மட்டத்திலே இருப்பவர்கள் அவர்களுக்கிடையிலே கோடிக்கணக்கிலே கடன்களை கொடுத்துக் கொள்கிறார்கள், எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நடுத்தர மட்டத்திலே இருப்பவர்களுடைய நிலையை பார்த்தால் அன்றாட அவர்களுடைய வாழ்வுக்கு தேவையான சம்பாத்தியம், மாதாந்தம் அவர்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் அவர்களுடைய நாளாந்த மாதாந்த செலவுகளுக்கே சரியாகி விடுகிறது. திடீரென்று ஒரு குழந்தை கிடைக்குகின்ற சந்தர்ப்பமோ அல்லது ஏதோ ஒரு வியாதியுடைய சந்தர்ப்பமோ அல்லது ஏதோ ஒரு சந்தோஷ துக்ககரமான ஒரு நிலையோ அந்த இடத்திலே அவர்களுக்கு பண உதவி தேவைப்படும் போது யாருதான் தர இருக்கிறா, யாரிடத்தில் தான் கேட்பது, யாரை கேட்டாலும் இல்லை என்று சொல்கிறார்களே என்ற ஒரு நிலை வரும்போது நிர்பந்த நிலையிலே, இந்த நிர்பந்த நிலையில் வட்டி கூடும் என்பதை நான் சொல்ல வரவில்லை. வட்டி தான். அது எந்த நிலையில் எடுத்தாலும் அது கொடூரமானது, பயங்கரமானது, செல்வ சுகங்களை அழித்து இல்லாமலாக்கி குடும்பத்திலே முசீபத்தை உண்டாக்கி வேதனையை இழுத்து வரக்கூடிய ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு வட்டி. ஆனால் மக்கள் வட்டியிலே ஏன் சிக்குகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கையில் இப்படியான நிலைகளை நாங்கள் பெற முடியும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் கொடுப்பதற்கு பைத்துல் மாலுடைய முறைகள் இன்று அநேகமான ஊர்களிலே, பல பள்ளிவாசல்களிலே சில குறிப்பிட்ட தனவந்தர்கள் முன்வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை, ரொக்கத்தை வைத்து அவர்கள் நகைகளை அடைமானமாக பெற்று ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக கொடுத்து, வட்டி இல்லா கடன், கர்துல் ஹசனா என்ற பேரிலே, பைத்துல் மால் என்ற பேரிலே பல இடங்களில் செய்கிறார்கள். இருப்பது ஒரு 10 லட்சம் தான். ஆனால் ஒரு வருடத்துக்குள்ளே இந்த 10 லட்சத்தை 120 பேர்களுக்கு கொடுத்து எடுத்து விட்டார்கள். 10 லட்சம் 10 லட்சமாக இருக்குகிறது. 120 பேருடைய கடன்கள் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு உதவப்பட்டிருக்கிறது. கொடுத்த பணம் திரும்ப வந்துவிட்டது. அவர்களுடைய நகைகளும் பாதுகாக்கப்பட்டு விட்டது. அவர்கள் வட்டியிலிருந்து தப்பிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி அந்த பணம் பணமாக மீதமாக இருந்து கொண்டே எத்தனையோ வகையான ஹைறுகளை, பரக்கத்துகளை சமூகத்திலே, ஊரிலே, பகுதியிலே உருவாக்குவதற்கு இந்த கர்துல் ஹசனா, அழகிய கடன், வட்டி இல்லா கடன், பைத்துல் மால் முறை என்பதை உதவுகிறது. எனவே இதை பள்ளி வளாகத்துக்குட்பட்டு, எமது பள்ளி வளாகத்தில் இருப்பவர்களுடைய நிலைகள் நாம் அறிந்தவர்கள். எனவே அந்தந்த ஊரிலே தான் இதை செய்ய முடியுமே தவிர வெளியூர் வாசிகளுக்கு ஏதாவது ஒரு இடத்திலே கொடுப்பது என்று சொன்னால் அது நடைமுறை சாத்தியமற்றது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த வகையிலே கடன் கொடுப்பதை நாம் தனி நபர்களாக, தனிப்பட்ட முறையிலும் சமூக ரீதியிலும் கூட்டாகவும் நடைமுறைப்படுத்த, செயல்படுத்த இப்படியான முறைகளை நாம் கையாண்டு பொது சேவைகளை, மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவற்றை அடைப்பதற்காக எங்களால் இயன்ற முயற்சிகளை நாங்கள் செய்யும் போது அல்லாஹு தஆலா பெரிய கைறுகளை, பரக்கத்துகளை அதிலே உண்டாக்குகிறார். ஒரு ஊரிலே எனக்கு தெரிந்ததுக்கு ஒரு பைத்துல் மால் இருக்குகிறது. அதிலே ஒரு தொகை பணம் இருக்குகிறது. 4 வருடத்துக்குள்ளால் 1350 பேர்களுக்கு, சில நாட்களுக்கு முன்பாக நான் விசாரித்ததில் 1350 பேர்களுடைய கடன்கள் அவர்களுக்கு கடன்கள் கொடுக்கப்பட்டு உதவி செய்யப்பட்டிருக்கிறது. 4 வருடத்துக்குள் 1350 பேர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நகைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் வட்டியிலிருந்து தப்பிவிட்டார்கள். இந்த பணம், அந்த பணம் அப்படியே இருக்குகிறது. எனவே இந்த முறைகளை நாம் யோசிக்கலாம். இரண்டாவது அம்சம், கடன் கொடுப்பவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல்களில் இரண்டாவது விடயமாக நாம் எடுப்பதாக இருந்தால், நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தால் கடன் கொடுத்த நபர்களிடமிருந்து எந்த வகையான பிரயோசனத்தையும் லாபத்தையும் பெறாதீர்கள்.
கடன் கடனாக இருக்கட்டும். இதா அக்ரத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஒருவருக்கு கடன் கொடுத்தால், ஃபஅஹ்தா இலைஹி அவ் ஹமலஹு அலா தாப்பத்தின் فلا يقبلها ولا يركبها الا اذا كان جرى بينه وبينه قبل ذلك. இப்னு மாஜாவுடைய தபரானியுடைய இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை அவதானியுங்கள். நீங்கள் உங்களில் ஒருவர் யாருக்காவது கடன் கொடுத்தால், கடன் எடுத்த நபரிடமிருந்து அன்பளிப்புகளை பெறாதீர்கள். அவர் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி செல்ல நாடினால் அவருடைய வாகனத்தில் ஏறி செல்லாதீர்கள். கடன் கொடுத்ததற்காக அன்பளிப்பு தருகிறாரோ, இந்த மனிதன் எனக்கு கடன் தந்து உதவி இருக்கிறார், அவருக்கு நான் ஏதாவது பகரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு உணர்வோடு அவர் ஏதாவது உங்களுடைய கடனுக்கு கூலியாக, கடனுக்கு பலனாக, கடனுக்கு பிரதிபலனாக செய்ய நினைத்தால் அந்த உதவியை, அந்த அன்பளிப்பை பெற்றுக் கொள்ளாதீர்கள். ஆனால் கடன் வாங்குவதற்கு முன்பாகவே அன்பளிப்பு தருகின்ற பழக்கம், வாகனத்திலே ஏற்றிச் செல்கின்ற பழக்கம், உதவுகின்ற பழக்கம் இருந்தால் அது வேறு விடயம். இல்லா இதா கான ஜரா பைனஹு வ பைனஹு கப்ல தாலிக், கடனுக்கு முன்பாகவே இந்த தொடர்பு இருந்தால் அது அனுமதிக்கப்படும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் கடன் கொடுக்குகின்ற பேரிலே இன்று நிறைய பேர் நாம் வியாபாரங்களிலே பணம் போடுகிறோம் என்ற பேரிலே அவர்கள் வட்டியிலே சிக்கிக் கொள்கிறார்கள். வியாபாரத்தில் பணம் போட்டிருக்கிறேன், அவருடைய வியாபாரத்துக்கு பணம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். மாதம் மாதம் குறிப்பிட்ட தொகை உதவியாக இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்குகிறது. வியாபாரம் நடந்ததோ இல்லையோ, லாபமோ நஷ்டமோ, இவருக்கு லட்சத்துக்கு 5000 ரூபாய் என்று வந்து கொண்டே இருக்குகிறது. ஏதாவது இழப்பு நஷ்டம் என்று வந்துவிட்டால் என்னுடைய தொகையை தந்து விடுங்கள், நான் தந்த 5000 முதலாவது எப்படியாவது தந்து விடுங்கள் என்று கேட்டு பிடிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் பிறருடைய வியாபாரத்தில் பணத்தை முதலீடு செய்கிறோம் என்றிருந்தால் அதன் சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரிடத்தில் கொடுக்குகின்ற பணம் எந்த அடிப்படையிலே கொடுக்குகிறோம்? கடனாக கொடுக்கிறோமா, அதன் சட்டம் வேறு. அமானிதமாக கொடுக்கிறோமா, அதன் சட்டம் வித்தியாசப்படுகிறது. வியாபாரத்திலே முதலீடு செய்கிறோமா, அதன் சட்டம் வித்தியாசப்படுகிறது. கடன் என்றால் வேறு, அமானிதம் என்றால் வேறு, அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறோம் என்றால் வேறு, வியாபாரத்தில் முதலீடு என்று சொன்னால் அதனுடைய சட்டம் வேறுபடுகிறது. எனவே எந்த அடிப்படையில் நான் கொடுக்குகிறேன், எந்த அடிப்படையில் நான் பணத்தை பெறுகிறேன், இதன் சட்டம் என்ன, எந்த முறையில் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று இருவரும் தகுதியான ஆலிம்களிடத்திலே சென்று, இவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார், நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் இவருடைய வியாபாரத்திலே முதலீடு செய்ய போகிறேன், இப்போது எப்படி லாப நஷ்டங்களை நாங்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும், எப்போது எப்படி எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நாங்கள் எழுத்து மூலம் எழுதிக் கொள்வது என்று நாங்கள் தெளிவான முறையிலே இருக்க வேண்டும். உக்கூதுகள், ஒப்பந்தங்கள் சரியாவிலே தெளிவாக இருக்க வேண்டும். இதை உங்களுடைய வியாபாரத்திலே போட்டுக் கொள்ளுங்கள், அல்லது பணம் இருந்தால் தாருங்கள், பார்த்து ஏதாவது செய்து கொள்ளலாம். பார்த்து ஏதாவது செய்து கொள்ளலாம் என்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? தெளிவான பேச்சோடுதான் ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும், எழுத்து மூலம் எழுதப்பட வேண்டும். இவைகள் இன்று நடைமுறைப்படுத்தப்படுவது கிடையாது. நாளை பிரச்சனை என்று வரும்போது சமாதானம் பேசவும், நியாயம் பேசவும், ஊர் சபையையும் அங்கும் இங்கும் 2 சாராரும் கடிதம் எழுதுவதும், ட்ரஸ்டி போர்டை நோக்குவதும், சமாதான நியாய சபைகளை நோக்க வேண்டிய பிரச்சனைகள் வரும்போது எழுத்து மூலம் இருக்குகிறதா? இல்லை. அவர் அப்படி சொன்னார், நான் அப்படி சொல்லவில்லை, நான் அப்படி சொன்னேன், இந்த நோக்கத்திலே சொன்னேன். அவர் சொல்லுகிறார், இல்லை நான் இப்படித்தான் விளங்கிக் கொண்டேன். எந்த எழுத்தும் இல்லை. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் கொடுப்பவருக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற 2வது வழிகாட்டல், கடன் கொடுத்தால் கடன் கொடுத்த பிறகு கொடுக்குகின்ற நபரிடமிருந்து எந்த லாபத்தையும் பலனையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு பலன் தர இருப்பவன், உங்களுக்கு லாபம் தர இருப்பவன் வானம் பூமியை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அவன் தர ஆரம்பித்தால் எல்லை இல்லாமல் தருவான். எனவே கடனை கொடுத்து லாபங்களை பெற்று அதை வட்டியாக மாற்றி அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளாகி விடாதீர்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் கொடுப்பவர்களுக்கு 3வது இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல், இன்தாருல் முஅசிர்
கடன் எடுத்தவர் கஷ்டப்படுகிறார், குறிப்பிட்ட தவணையில் தேதியில் தருவதற்கு சிரமப்படுகிறார் என்றால் அவருக்கு அவகாசம் கொடுங்கள். அவருக்கு வசதி வாய்ப்பு வரும் வரையும் அவகாசம் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பைஹக்கியுடைய ஹதீஸிலே, மன் அஹப்ப அய்யுதில்லஹு அல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லு, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் நிழல் பெற வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ அவர் ஃபல்யுந்திர் முஅசிரன், கடன் எடுத்து கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு அவகாசம் கொடுக்கட்டும். இப்னு மாஜாவுடைய ஹதீஸிலே வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஃபலஹு மிஸ்லஹு ஸதகத்துன் லிகுல்லி யௌமின், எவ்வளவு அவகாசம், இன்று தர வேண்டிய டேட் அவருக்கு சிரமமாக இருக்குகிறது, எனக்கு ஒரு வாரம் அவகாசம் தாருங்கள் என்று கேட்கிறார். சரி, ஒரு வாரத்திலே தாருங்கள் என்று சொல்கிறார். அந்த தொகையை ஒவ்வொரு நாளும் அவர் சதகா கொடுத்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கடன் கொடுப்பவருக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல். மறுபுறத்திலே கடன் எடுப்பவருக்குரிய வழிகாட்டல்களையும் இஸ்லாம் சொல்கிறது. கடன் எடுப்பவர் பேண வேண்டிய விடயங்கள், அவருக்குரிய புத்திமதிகள் என்ன? கடன் எடுப்பவருக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற முதலாவது புத்திமதி, முதலாவது வழிகாட்டல், கடன் எடுக்காதீர்கள், கடனுக்கு பழகாதீர்கள். கடனுடைய தேவையை, கடனுடைய பழக்கத்தை உங்களுடைய வாழ்விலே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இருப்பதை போதுமாக்கி, இருப்பதை கொண்டு போதுமாக்கி வாழுவதற்கு பழகுங்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற முதலாவது வழிகாட்டு. கடன் இல்லாமல் வாழ பழகுங்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று தேவையில்லாமல் நாம் கடன் வாங்குகின்ற பழக்கத்துக்கு நாளுக்கு நாள் அடிமையாகி கொண்டு எங்களுடைய சமூகம் போகுகிறது. இன்றைய உலக பொருளாதாரம் கடனிலே தான் ஓடுகிறது. கடன் வாங்குபவருக்கு மதிப்பு, கிரெடிட் கார்டிலே அவர் பர்ச்சேஸ் பண்ணுவதாக இருந்தால் அவருக்கு இன்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இன்னென்ன சலுகைகள் இருக்குது. கேஷ் கொடுத்து வாங்குவதாக இருந்தால் அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடையாது. காசு கொடுத்து வாங்குபவர் ஏதோ தவறு செய்பவர் போன்றும், கார்டு கொடுத்து கடனுக்கு வாங்குபவர் மரியாதை கௌரவமானவர், அவருக்கு சலுகைகள் செய்யப்படுவது மக்களை, சமுதாயத்தை கடனிலே வீழ்த்தி, கடனிலே ஆழ்த்தி அவர்களை கடன்காரர்களாக வாழ வைப்பது இன்றைய பொருளாதாரத்தின் அடிப்படை. கடன், வட்டி என்ற இரண்டு தண்டவாளத்திலேதான் இன்றைய உலகத்தின் பொருளாதாரம் போகுகிறது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே அத்தஹியாத்து ஓதிய பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக சில விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அப்படி பாதுகாப்பு தேடும் போது அவர்கள் ஓதிய துஆக்களில் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஓதுவார்கள். சஹாபாக்கள், இதை அவதானித்த சஹாபாக்கள், மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் கடனிலிருந்து இப்படி பாதுகாப்பு தேடுவதற்கான காரணம் என்ன? பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்கள், சரி, கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்களே, கடன் என்பது ஒரு பாவமா, ஒரு நாசச் செயலா, குற்றச் செயலா என்ற கருத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள். இதா ஹத்தஸ இதா கரிம الرجل حدث فكذب ووعد فاخلف, சொன்னார்கள், கடன் என்பது ஒரு பாவம் அல்ல, குற்றம் அல்ல. ஆனால் கடன் எத்தனையோ பாவங்களை மனிதனுக்கு செய்ய வைத்து விடும். கடன் பட்டால் ஹத்தஸ ஃபகதப, பேசினால் போய் பேசுவான். கடன் காரணமாக வாக்கு மீறுவான். இந்த கடன் இவனை பொய் பேச வைக்குகிறது, வாக்கு மீற வைக்குகிறது,
பிறரை ஏமாற்ற வைக்குகிறது, பிறருக்கு துரோகம் செய்ய வைக்கிறது, பிறருக்கு வஞ்சகம் செய்ய வைக்குகிறது. ஏன் இன்று கடன் எத்தனையோ பேர்களை வட்டியிலே சிக்க வைத்து விடுகிறது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் என்பது தீனப்சிகி, அதை பொறுத்தவரையிலே அது ஆகுமான ஒரு விஷயம். கடன் வாங்குவது தேவை நிர்பந்தம் வந்தால் ஷரியத் அதை ஆகுமாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் அது எத்தனையோ பாவங்களுக்கு வழிவகுக்குகின்ற காரணத்தினால் நான் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துஆவை நீங்கள் ஓதி வரலாம். மிக ஆழமான துஆ, புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய துஆ. நான் இமாம் அவர்கள் விரும்பினால் அதை இங்கு எழுதி போடலாம். அடுத்த தொழுகைகளில் நீங்கள் அதை பாடமாக்கிக் கொள்ளலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். தொழுகையில் அத்தஹியாத்துக்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதி வந்திருக்கிறார்கள். மஅஸம் என்று சொன்னால், யா அல்லாஹ், பாவத்துடைய எல்லா வகையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலிருந்து என்னை பாதுகாப்பாயா. பாவத்திலிருந்து அல்ல, பாவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. பாவத்துடைய இடம், பாவத்துடைய நண்பன், பாவத்துடைய சந்தர்ப்பம், இவற்றிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. மக்ரம் என்று சொன்னால் கடன் அல்ல, கடனுக்குரிய எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்ற அர்த்தம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம் என்ற துஆ. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் இது மிக்ராதுல் முஹப்பா என்று சொல்வார்கள். அன்பை முறித்து விடுகின்ற ஒன்று. திரும்ப திரும்ப அடியார்களிடத்தில் கடன் கேட்டால் அவர்கள் வெறுப்படைவார்கள். என்ன ஒரே இவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று ஒதுங்க ஆரம்பிப்பார்கள். பேச்சை துண்டிக்க ஆரம்பிப்பார்கள், தொடர்பை துண்டிக்க ஆரம்பிப்பார்கள், வெறுப்பு உள்ளத்திலே வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்விடத்திலே கேட்டு பழகுங்கள், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இன்று நாம் அனாவசியமான ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாகுகிறோம். ஆடம்பரத்துக்கு அடிமையாகி, போதும் என்ற தன்மை இல்லாத காரணத்தினால் பேராசைக்கு அடிமையாகி நாம் கடன்படுகின்றோம். தன்னுடைய சக்தியை மீறி தேவைக்கு அதிகமாக ஆடம்பரத்துக்காக பிறருக்காக வாழுகின்ற ஒரு சமூகமாக எங்கள் சமூகம் மாறிக்கொண்டு போகுகிறது. என்ன நினைப்பார்கள், என்ன சொல்லுவார்கள், பெண் வீட்டார்கள் என்ன நினைப்பார்கள், வருகின்றவர்கள் என்ன நினைப்பார்கள், யாரோ என்னமோ நினைப்பார்கள் என்ற ஒரு கற்பனைக்காக தன் சக்தியை மீறி செலவு செய்கின்ற, ஆடம்பர திருமணங்கள் நடத்துகின்ற, ஆடம்பர வீடுகள் கட்டுகின்ற, பிறர் நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற வாழ்வை தேர்ந்தெடுக்குகின்ற ஒரு நிலை இன்று ஏற்படுகிறது. எனவே தனது சக்திக்கேற்ற செலவை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். தமிழிலே சொல்வார்கள், விரலுக்கேற்ற வீக்கம் தேவை என்று சொல்வார்கள். விரலுக்கேற்ற வீக்கம் தேவை, சக்திக்கேற்ற செலவு, நடுத்தரமாக செலவு செய்வது. அல் இக்திசாது ஃபின் நஃபகத்தி நிஸ்புல் மஈஷா, செலவிலே நடுத்தரத்தை மேற்கொள்வது வாழ்க்கையின் பாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏழையாக வாழு என்று இஸ்லாம் சொல்லவில்லை, ஆனால் எளிமையாக வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏழையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, செல்வந்தர்களாக வாழலாம், அதற்கு முயற்சி செய்யலாம், ஆனால் எளிமையாக வாழுங்கள் என்று சொல்கிறது. ஆடம்பரமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆடம்பரத்துக்கு இன்று பழகி, என்னிடம் ஒரு வாகனம் எனக்கு தேவை, என்னிடம் என்ன பணம் தொகை இருக்கிறதோ அதுக்கு தக்கவாறு ஒரு வாகனத்தை வாங்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமே தவிர, என்னுடைய சக்தியை மீறி கடனுக்கு வட்டி அடிப்படையிலே கடன் தொகைக்காக பெரும் தொகை கொடுத்து வாகனங்களை வாங்கி ஆடம்பர வாழ்க்கைக்கு நாங்கள் அடிமையாகுகிறோம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே கடன் வாங்குபவருக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற முதலாவது வழிகாட்டல், கடன் வாங்காதீர்கள், கடனுக்கு பழகாதீர்கள். பக்கத்து கடையிலே சாமான் வாங்குவதாக இருந்தாலும் காசு இருந்தால் காசை கொடுத்து வாங்குங்கள். பிள்ளைகளை அனுப்பி புத்தகத்திலே கணக்கு இருக்கிறது, போய் அதை வாங்கி வா, இதை வாங்கி வா, பணம் தேவையில்லை, கடனுக்கு வாங்கி வா என்று சிறு பிள்ளைகளை பழக்காதீர்கள். கடன் என்பது ஒரு கேவலம், கடன் என்பது ஒரு கௌரவம் இல்லாத செயல். அந்த மானம் மரியாதை போகுகின்ற அந்த செயலுக்கு பிள்ளைகளை பழக்காதீர்கள்.
கடன் வாங்குவதற்கு வெட்கம் இருக்க வேண்டும், கூச்சம் இருக்க வேண்டும். ஒரு நிர்பந்த நிலையிலே அந்த அனுமதியை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர, பணம் இருந்தாலும் சிலருக்கு சொந்த பணம் கொடுத்து வாங்க முடியாது, கடனுக்கு வாங்கிதான் பழக்கம். இதை கடனுக்கு எடுத்து இந்த பணத்தை இங்கால் வியாபாரத்திலே போட்டு இதிலே லாபம் எடுத்து ஒரு மாதத்துக்கு கடன் எடுத்து அந்த ஒரு மாதத்துக்குள் இந்த பணத்தை எங்கேயாவது வியாபாரத்தில் போட்டு லாபம் எடுக்கலாமே என்ற ஒரு மோட்டு நம்பிக்கையிலே கடனுடைய வாழ்க்கைக்கு மக்கள் பழக்கப்பட்டு, பணம் இருந்தாலும் தேவை இல்லாவிட்டாலும் கடனுக்கு வாங்கி பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இரண்டாவது அம்சம், கடன் எடுப்பதா, எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு எடுங்கள். எப்ப கொடுக்க முடியுமோ அந்த திகதியை சொல்லுங்கள். புகாரியுடைய ஹதீஸிலே வருகிறது, மன் அகத அம்பால் அன்னாசி யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன்ஹு. பணத்தை திருப்ப கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தோடு யார் கடன் எடுப்பார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய கடன்களை நிறைவேற்றி விடுவான். வமன் அகத அம்பால் அன்னாசி யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹு அல்லாஹு அலைஹி. பணத்தை திருப்ப கொடுக்குகின்ற எண்ணம் இல்லாமல் எடுத்து ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு யார் பணத்தை எடுக்குகிறாரோ அவருடைய பணத்தை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே பணத்தை கடனாக எடுத்தால் எடுக்க முடியுமான, கொடுக்க முடியுமான தொகையை பெற வேண்டும். கொடுக்க முடியுமான தவணையை அவரிடத்திலே திறந்து சொல்ல வேண்டும். பொய் சொல்லி நாளை தருகிறேன் என்று சொல்கிறார், நாளை கொடுப்பதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை, எந்த எண்ணமும் அவருக்கு இல்லை. இப்படி பொய் சொல்லி எடுக்கக்கூடாது, உண்மையை சொல்லி எடுக்க வேண்டும். எடுத்த பிறகு மூன்றாவது வழிகாட்டல் இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை குறைத்து, வீண் விரயங்களை குறைத்து, அவசிய செலவுகளை குறைத்து, அவசரமாக அந்த கடனை திருப்பி கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்கக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது. நான் கடனாளியே, இந்த நிலையில் மௌத்தாகினால் என்னுடைய நிலை என்னவாகும் என்ற உணர்வு ஒவ்வொரு கடனாளிக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த மாத கடைசியிலே தான் தருவதாக சொல்லி பணம் எடுத்தோம், ஆனால் இடையிலேயே 10 நாள் முன்பாகவே என்னுடைய கைக்கு பணம் கிடைத்து விட்டதா, ஓடி சென்று அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், இந்த மாதம் முடியும் வரைக்கும் எனக்கு நீங்கள் தவணை கொடுத்தீர்கள், எனக்கு பணம் கிடைத்து விட்டது, இதோ உங்களுடைய பணம் என்று ஒரு 10 நாள் முன்பாக, 2 நாள் முன்பாக பணத்தை கொடுத்து விட முடியுமா? கொடுத்து விட வேண்டும். அன்பான சகோதரர்களே, பணத்தை எடுக்கும் போது பூனையாக கேட்பார்கள், பணத்தை எடுத்த பிறகு புலியாக மாறிவிடுவார்கள். பணத்தை கொடுத்தவர் பூனையாக மாறி கெஞ்சி என்னுடைய பணத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா, கொஞ்சம் தேவை இருக்கிறது என்று பயந்து பயந்து பணத்தை கேட்க வேண்டிய ஒரு நிலை அவருக்கு மாறிவிடுகிறது. என்ன, பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடியா போக போகிறேன், இங்கேதானே இருக்கிறேன், நான் தருவேன் தானே, மிச்சம் குழப்பம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் தரமாட்டேன் என்று அச்சுறுத்துகின்ற ஒரு நிலை மாறிவிடுகிறது. இல்லை சகோதரர்களே, அப்படி அல்ல. பணத்தை எடுக்குகின்ற நேரம் வீடு தேடி போய் கேட்டு வாங்கினோமே, பணத்தை கொடுக்கும் போதும் அது போன்று மரியாதையாக வீடு தேடி திகதிக்கு முன்பாக அவருடைய கடையை தேடி போய் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தின் பாதி பணம் இதோ பிடித்துக் கொள்ளுங்கள், நான் அடுத்த பாதியை அவசரமாக ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று தவணைக்கு முன்பாகவே கொடுக்குகின்ற நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏன், கடன் எவ்வளவு பயங்கரமானது சகோதரர்களே. முஸ்லிமுடைய ஹதீஸிலே வருகிறது, யுக்ஃபரு லிஷஹீது குல்லு தம்ப் இல்ல தைன். ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி லவ் அன்ன الرجل قتل في سبيل الله ثم عاش ثم قتل في سبيل الله ثم عاش ثم قتل في سبيل الله وعليه دين ما دخل الجنة حتى يقضى دينه. என்னுடைய உயிர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதோ அவன் மீது சத்தியமாக, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படுகிறார், உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஷஹீதாகிறார், மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஷஹீதாகிறார். 3 தடவைகள் ஷஹீதானாலும் அவருக்கு கடன் இருந்தால் அவருடைய கடன் நிறைவேற்றப்படாத வரைக்கும் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொல்கிறார். புகாரியுடைய ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், உத்திய பி ஜனாஸத்தின் லியுஸல்லா அலைஹி, ஒரு ஜனாஸா தொழுகைக்காக கொண்டு வரப்பட்டது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் அலைஹி மினத் தைன், இந்த மையத்தின் மீது கடன் இருக்குகிறதா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னதும் தொழுவித்தார்கள். மற்றும் ஒரு நாள் இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. கடன் இருக்குகிறதா என்று கேட்டார்கள். காலு நாம், ஆம் என்று சொன்னார்கள். கடனை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்துவிட்டு போயிருக்கிறாரா? இல்லை யா ரசூலல்லாஹ், அவர் ஒன்றையும் விட்டு போகவில்லை. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகையை நடாத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தொழுவிக்க முன்வரவில்லை. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு முன்வந்து சொன்னார்கள், அலைய தைனுஹு யா ரசூலல்லாஹ், இவருடைய கடனுடைய சுமையை நான் பொறுப்பெடுக்கிறேன், நீங்கள் தொழுவியுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு அன்பும் இரக்கமும் பாசமும் உள்ளவர்கள் ஏன் இவ்வாறு செய்தார்கள்? மையத்தை தொழுவிக்கவில்லை, ஜனாதாக்கு தொழுகை நடாத்த முன்வரவில்லை என்று சொன்னால் உலமாக்கள் எழுதுகிறார்கள். 2 காரணம். ஒன்று, எனக்கும் உங்களுக்கும் பாடம் புகட்டுவதற்காக, கடன் எவ்வளவு பயங்கரமான கொடூரமான பொறுப்பு என்பதை உணர்த்துவதற்காக. இரண்டாவது காரணம், அந்த மையத்தினுடைய கடனை யாராவது பொறுப்பெடுக்கட்டும், யாராவது பொறுப்பெடுத்து அந்த கடனுக்குரிய ஏற்பாடு ஆகிவிடட்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் உறுதி எடுக்க வேண்டும், நான் கடன் இல்லாமல் வாழ வேண்டும், கடன் கொடுப்பவனாக இருக்க வேண்டுமே தவிர கடன் எடுப்பவனாக இருக்கக்கூடாது. உள்ளதை போதுமாக்கி கனாத் என்ற செல்மத்தனத்தோடு சீமாந்தனத்தோடு வாழுகின்றவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, உன்னுடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைப்பாயாக, எங்களுடைய செல்வத்திலே பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வாயாக. யார் யார் கடனுடைய சிக்கலிலே மாட்டியிருக்கிறார்களோ அவற்றை அடைப்பதற்கு நீ உதவி செய்வாயாக. யார் யார் வட்டியிலே சிக்கி தவிக்குகிறார்களோ அந்த கொடூரமான பாவத்திலிருந்து விடுதலையை விமோச்சனத்தை கொடுத்தருள்வாயாக. எமது நாட்டை நீ கபூல் செய்வாயாக. இந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக யார் யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தருள்வாயாக. ஹிதாயத் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு நீ பாடம் புகட்டுவாயாக. யா அல்லாஹ், கிருபையாளனே, உலக நாடுகளை நீ உலகத்திலே உள்ள இஸ்லாமிய நாடுகளை நீ நிம்மதி சந்தோஷம் உள்ள நாடுகளாக ஆக்கி அருள்வாயாக. முழு உலகிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.